நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக கூட்டணி போட போகுது. இந்த பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேடையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, காமராஜரை படிங்க எல்லாரையும் படிங்கன்னு சொல்லும்போது பெரியாரையும் படிங்க அப்படின்ட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் பெரியாரை ஏற்றுக்கிறவர், இன்னொரு பக்கம் பெரியார் எங்களுக்கு வேணாம்னு சொல்றவங்க, இவங்களோட கூட்டணி எப்படி மேம் அமைகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில நிற்கிறோம் அப்படின்னா, கூட்டணி வேணுங்கிற இடத்துலையும் நிற்கிறோம், வேணாங்கிற இடத்துலையும் நிற்கிறோம். அப்படி சேரும்போது அந்த கருத்தியல் போய் சேரும்போது அது வந்து நாம் தமிழருக்கு உகந்ததா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க மைக் சின்னம் காட்டினதுனால தான் வந்து அவருடைய ஆதரவு, ஏன் வெளிப்படையான ஆதரவு கொடுக்க முடியல? விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் சார்ந்து பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. சாதிய படுகொலைகள் வன்முறைகள் நடக்குது, அதுக்கு அவர் குரல் கொடுத்தது கிடையாது. நீட்டுக்கு மட்டும்தான் போனார், அதனால என்ன பண்ணணும்? தமிழர்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னா எடுத்த உடனே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நாள் ஒரு இயக்கமா இருந்திருக்கலாம், இல்லை வந்து அரசியலுக்கான அந்த குரல்களை கொடுக்கலாம். நான் வந்து முழுசா இதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற போது இட் இஸ் அ பிளான்ட் அஜெண்டா. பிளான் பண்ணி நீங்க வர்றீங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் செயற்பாட்டாளர் இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த நேர்காணல் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் மிஸ்எஸ் திராவிடம் அப்படிங்கிற பேச்சுகள் தான் பல இடங்களில் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் தமிழ் தேசியங்களுக்குள்ளேயே வந்து சில எதிர்கருத்துக்கள் இருக்கு, அதை இந்த நேர்காணலில் பேசணும்னு நினைக்கிறேன். திரும்புகிற பக்கம் எல்லாருமே நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக கூட்டணி போட போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இப்போ எனக்கு கிடைச்ச சோர்ஸ்லேயே ஒரு 80% கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குள்ள தலைமைக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, கொள்கை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமா கூட்டணியை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு முதன்மையான ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. தமிழ் தேசியம் ஒரு பக்கம் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்குது, அதுவும் குறிப்பாக நாம் தமிழர். இந்த பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேடையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, காமராஜரை படிங்க எல்லாரையும் படிங்கன்னு சொல்லும்போது பெரியாரையும் படிங்க அப்படின்ட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் பெரியாரை ஏற்றுக்கிறவர், இன்னொரு பக்கம் பெரியார் எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறவங்க, இவங்களோட கூட்டணி எப்படி மேம் அமைகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை அவங்க வெளியில் அனௌன்ஸ் பண்ண உடனே பேசலாம்னு சொல்லலாம். பட் வந்துட்டோம், அதனால வந்து சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த கூட்டணியில் எனக்கு உடன்பாடு கிடையாது. சரி, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நானும் கேள்விப்பட்டேன், நிறையா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது, நமக்கு கிடைச்ச தரவுகள் உண்மையானும் தெரியாது. ஹியர்சேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் வந்திருக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நம்மளை நாம் தமிழரை வந்து வீக்கெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெற்றியாக அது நமக்கு முடியுமானா அது கேள்விக்குட்படுத்தி தான் ஆகணும். ஆனால் என்ன சொல்கிறது, அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிற்கிறோம் அப்படின்னா, கூட்டணி வேணுங்கிற இடத்துலையும் நிற்கிறோம், வேணாங்கிற இடத்துலையும் நிற்கிறோம். வேணுங்கிற இடத்துல எங்கே நிற்கிறோன்னா, இத்தனை வருஷம் நம்ம வந்து மக்களோட பயணித்து என்ன தான் கருத்தியல் கொண்டு போனாலும் அந்த கருத்தியலை உள்வாங்கிறதுக்கு அந்த சக்தி இல்லாமல், அந்த திறன் இல்லாமல் போயிட்ட ஒரு மக்களில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, நம்மளுடைய கருத்தியல் கொண்டு போனால் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு வலையொலியில் தான் கொண்டு போகிறோம், மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. அப்போ மெயின் ஸ்ட்ரீமுக்கு இன்னும் நமக்கு அந்த என்ன சொல்கிறது தொடர்பே இல்லாத ஒரு இந்த சூழலில் வந்து ஒரு நடிகருடைய முகம் நம்மோடு சேர்ந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓட்டு சதவிகிதம் அதிகம் கொடுக்கக்கூடிய அந்த மக்களை போய் சேர முடியும். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஆனால் அப்படி சேரும்போது அந்த கருத்தியல் போய் சேரும்போது அது வந்து நாம் தமிழருக்கு உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே வந்து விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் சார்ந்து பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. இப்போ கூட ஒரு காணொலி என்னுடைய இதுலேயே நான் இதை தான் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, படிக்க வைக்கிறது, இல்லை வந்து ஒரு அப்ரிசியேஷன், தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு பரிசளிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் இது அரசியல்வாதி பண்ணக்கூடியதா? பணம் இருக்கும் யாருமே இதை பண்ண முடியும் இல்லையா? அப்போ 2 விஷயம் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஒன்று வந்து அவர் ஊழல் ஒழிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போது ஆனால் அவருடைய திரைப்படங்கள்லாம் பிளாக்ல ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்ற கேள்வி நமக்கு இருக்குது.
அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏழை மக்கள், ஏழை எளியவர்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா, உங்களுடைய திரைப்படம் வந்து அவனுடைய 1 வாரமோ, இல்ல 1 மாத சம்பளம் கூட குடுத்துட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நிறுத்துறீங்க, உங்க ரசிகர்கள. அதே மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து அவங்க மெனக்கெடுறதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து விஜய் இருந்தது கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து நான் ஊழலற்றவன் இல்ல வந்து அப்படின்னு சொல்ற தகுதிய வந்து அவர் இழக்கிறாரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பெரிய அளவுல பேசப்படுற தென்னிந்திய திரைப்பட சங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அப்ப அந்த தென்னிந்திய திரைப்பட சங்கத்துல ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? நடிகர் சங்க கட்டடம். கட்டடம். கட்டடம் கட்டுறதுல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து ஸ்டெப் இன் பண்ணணும் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? ₹1 கோடி பணம் கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா மேம். அவர் ₹1 கோடி கொடுத்துட்டாரு. சிவகார்த்திகேயன் 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. உதயநிதி 1 கோடி அப்புறம் ஏன் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க? இப்ப கலை நிகழ்ச்சி நடத்த போறதா சொல்றாங்க. அதுதான் இப்போ நம்ம குடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வராங்க இல்லையா? அந்த ஏன் நம்ம கிட்ட வரணும்? ஏற்கனவே நாங்க குடுத்த காசுல தான் உங்களுடைய நீங்க வந்து நடிச்சு படம் வெளியிடுறீங்க. நம்ம டிக்கெட்டா குடுக்கறது தானே அவங்களுக்கான பணம். அப்ப அதையே உங்களால தீர்க்க முடியலையே. மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்குற ஒரு இடத்துல தானே நீங்க இருக்கீங்க. சரி, என்னுடைய பங்கு 1 கோடி அப்படின்னு முடிச்சுட்டு அதோட முடிக்க முடியுமான்றேன் நான். அதோட முடிச்சுட்டா அது அரசியல் தீர்வா? இப்போ அந்த அந்த விஷயம் நடிகர் கட்டடம் அப்படிங்கிறப்போ அது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப அதற்கு தலைமை, அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை இப்ப கையில வச்சிருக்கக்கூடிய நாசர், விஷால், சரி, இப்போ கார்த்தி இவங்க எல்லாருமே நீங்க தலைக்கு ₹1 கோடி கொடுத்தா போதுன்னு கம்பல்சரியா ஒரு 4 ஆக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல தான் ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லிட்டு. இதுல அஜித்தும் ரஜினி இன்னும் கொடுத்ததற்கான எந்த ஒரு தரவும் வரல. ஆனா கமலஹாசனும் விஜயும் கொடுத்ததற்கான தரவு வந்துடுச்சு. அப்ப வாங்குறவங்களே நீங்க ₹1 கோடி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க மேம். மீதியை வந்து நாங்க இதையுமே வங்கியில கொண்டே வச்சுட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா போட்டு அது மூலமா லோன் வாங்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களே ₹1 கோடி கொடுத்தா போதுங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க சைட்ல இருந்தது. இல்ல, அது குடுத்தா போதுங்கிறதுக்காக வந்து யூ ஆர் நாட் சால்விங். நான் சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்களா? நீங்க ஒரு அரசியல் தளத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. அரசியல் தளத்துக்கு வரணுன்ற போது பிரச்சனையா நிக்கக்கூடிய விஷயத்த வந்து தீர்வு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய. அப்ப அந்த இடத்துல தீர்வு நீங்க கொடுக்கல. நீ என்னை கேட்டீங்களா? அந்தாங்க கொடுத்துட்டேன். அதோட முடிஞ்சிடுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வேர் இஸ் த லீடர்ஷிப் குவாலிட்டி? இப்ப நான் என்ன பண்றேன்னா, அவர்கிட்ட நான் என்ன தேடுறேன்னா, ஒரு தலைமை பண்பை தேடுறேன். அரசியலுக்கான தலைமை பண்பை தேடுறேன் நானு. இப்போ அண்ணனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருடங்கள், 14, 15 வருடங்களா வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? அதே மாதிரி அவரோட பயணிக்கும் அத்தனை பேருமே அவரை மாதிரியே பேசுறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அந்த கருத்தியலை கொண்டு போயாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் எதுக்கு இப்போ குரல் கொடுக்குறாரு? இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. சாதிய படுகொலைகள், வன்முறைகள் நடக்குது. அதுக்கு அவர் குரல் கொடுத்தது கிடையாது. நீட்டுக்கு மட்டும்தான் போனார். அதனால என்ன பலன்? புதுச்சேரியில ஒரு மாணவி பாலியல் சீண்டல்ல உள்ளாகி இறந்தப்போ அதுக்கு குரல் கொடுத்தாரு மேம். 1, 2 கிடையாது. உன்னுடைய கான்ஸ்டன்ட் நீ வந்து அரசியலுக்கு வரணும்ன்றது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்துட்ட பிறகு இன்னுமே வந்து செயல்பாட்டுல நம்ம எதையுமே பார்க்கலையே. we are not seeing in person. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கை என்ன இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ வரைக்கும் கொள்கை அறிவிக்கப்படாத போது அதாவது கொள்கை வந்து அறிவிக்கப்பட வேணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுடைய வாழ்வுல கலந்துரும். இதுதான் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது. என்னை சுற்றி உள்ளவர்கள் நிறைய பேரை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது. கொள்கைன்றது வந்து இதுதான்ப்பா இனி என்னுடைய கொள்கை அப்படின்னு இருக்கிறது கிடையாது. உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து அது பிரதிபலிக்கும். சில விஷயங்கள் நம்ம கிட்ட வரும், இதை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து தமிழர் வாழ்வியல் கொள்கையை முற்றிலுமாக ஏற்றுக்கிட்டதுனால சில என்ன சொல்கிறது, இப்போ இந்த கருத்தரிப்பு மையங்கள் இதுக்கெல்லாம் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன். அவங்க எனக்கு அட்வர்டைசிங் டீல்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க நான் இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஃபினான்ஸ், வட்டிக்கு விடும் தொழில் இது வளர்ச்சிக்கு நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இனிமேல் அவங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது அது அவங்க கொள்கைக்கு தமிழ் தேசியத்துக்கு புறம்பானது, கொள்கைக்கு புறம்பானது. தமிழ் தேசியத்துக்குன்னு மட்டும் இல்லை, இயற்கைக்குமே புறம்பானது. ஸோ இயற்கைக்கு புறம்பான செயல்களை வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து மறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம். ஈவன் வந்து ஒரு துணிமணி வாங்கணும்னா கூட நிறைய வாங்க மாட்டேன்.
காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீன்ஸ் தயாரிக்க எத்தனையோ லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உபயோகித்தல் அந்த இட் இஸ் அ வேஸ்ட், ஈகோ வேஸ்ட் அப்படிங்கிற போது மினிமலாக நம்ம என்ன செய்ய முடியுமோ, அப்போது கொள்கைங்கிறது வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு நாள் வர்றது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அது மேம்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடை உடை பாவனை, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நீங்கள் அது வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அந்த அரசியலுக்குள்ளார தான் வரேன்றாங்க. அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கான வெளிப்பாடுகள் என்னென்ன இருந்தது? அதை நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தணும் இல்லையா? இப்போ மேம் இந்த ஒரு கேள்வி அவங்க சைடில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ஜாதிய படுகொலைகள்லாம் நடக்குது. அதை தாண்டி தேர்தல்கள் நடக்குது. அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் ஜாதிய படுகொலைகள் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதுக்குமே குரல் கொடுக்காம இருக்காரு. அப்போ எந்த விதமான அரசியல் ஸ்டாண்டுன்னு சொல்லி கேட்டால் அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. இன்னும் 2 படங்கள் கையில் இருக்குது. ஒரு படம் நடிச்சிட்டாரு, இன்னும் அடுத்த படம் நடிக்கணும். அவரை நம்பி முதல் போட்ட அந்த தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னாலே இப்போ கம்மிங் டேஸில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்போ அவரை நம்பி பல நூறு கோடிகள் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துரும்ல அப்படிங்கிற ஒரு பதில் அவங்க முன் வைக்கிறாங்கல்ல மேம். நீங்க அரசியல் பேசுறதுக்கு கூட எல்லாத்தையும் துறந்துட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களின் பரிதாப நிலை. ஓகேவா? ஆனா இன்னைக்கு நான் ரிலேட் பண்றேன் பாருங்க. ஏகப்பட்ட பேர் இப்ப வந்து எனக்கு தெரியும் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவங்க, பல வருடங்களா இதுதான் வாழ்ந்தவங்க, என்னையும் சேர்த்து பல நஷ்டங்கள் வரும். ஆனால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. குறிக்கோள் தான். கொண்ட குறிக்கோளை நோக்கி நம்ம நடக்க முடியுமா? அதுதான் வந்து சரியான பாதை. இவங்க நஷ்டப்படுவாங்க, அவங்க நஷ்டப்படுவாங்க, நீங்கள் தான் நஷ்டப்படுவீங்க. தயாரிப்பாளருக்கு இன்னொரு நடிகர் கிடைக்க மாட்டாரா? இல்லை இன்னொரு இவர் தான் இருக்காரா? இவர் தான் பிஸ்னஸ் அதிகமாக கொடுக்குறாரு இப்போ தமிழ் சினிமாவில். அந்த ஒரு பேர் இருக்குல்ல. படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு வாரத்திலேயே போஸ்ட் ஒட்டிடுவாங்க 1000 கோடி அப்படின்னு. அதாவது இது எல்லாமே வியாபாரம் தான். அரசியலுமே அவரை வியாபாரமாக தான் பார்க்குறாருன்றது என்னுடைய புரிதல்ல. அதை தாண்டி வந்து இல்லை நான் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னா, எடுத்த உடனே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நாள் ஒரு இயக்கமாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து அரசியலுக்கான அந்த குரல்களை கொடுக்கலாம். நான் வந்து முழுசாக இதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற போது இட் இஸ் அ பிளான்டு அஜெண்டா. பிளான் பண்ணி நீங்கள் வர்றீங்க. பிளான் பண்ணி வர்ற உணர்வு எப்படி உண்மையான உணர்வாக இருக்க முடியும்? அப்போ இவ்வளவு நாள் நான் வந்து சினிமா வாழ்க்கையில் லாபத்தை பார்த்துட்டேன். அப்போது நான் அரசியல் வாழ்க்கைக்கு வரும்போது அதுக்கு லாபம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திருப்பியும் சினிமாவுக்கு போகாமல் பார்க்கணும். ஸோ ஹீ ஹேஸ் அ லைன், ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாரு. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம தொழிலையும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய உணர்வையும் நம்ம அரசியலை சம்மந்தப்படுத்தி தான் வச்சுருக்கோம். ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. இப்போ பர்சனல் லைஃப் கூட வந்து தொடர்புள்ளதாக தான் இருக்குது. அப்போது இந்த லைன் வரைகிறாருன்ற போதே நம்ம வந்து ஒரு 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 பயத்தோடு தான் நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். இன்னொன்று வந்து அவர் கொடுத்த படங்கள் எதுலேயுமே வந்து வேல்யூ சிஸ்டம் இல்லையே, ஒரு கமர்ஷியலாக தானே கொடுத்துருக்காரு. ஒரு நடிகன் என்பவர் நமக்கு நடிகர்கள், நாடக மேடைகள் இருந்தது. தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒரு ஊறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இயல் இசை நாடகம். அப்போ இந்த நம்மளுடைய இலக்கியங்கள், காப்பியங்கள்லாம் கூட அதை தான் வந்து முன்னிலைப்படுத்தும். அப்போது இது வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் நாலேஜ். நம்ம வரலாறை வந்து கடத்தும் ஒரு சாதனம். அப்போ அந்த சாதனத்தில் இத்தனை படங்கள் நடித்த விஜய் வந்து ஏதாவது ஒன்று வரலாறு குறிச்சோ, இல்லை தமிழர் வாழ்வியல் குறிச்சோ, இல்லை தமிழர் அறம் சார்ந்த விஷயங்கள் குறிச்சோ அவர் வந்து கொண்டு வந்திருக்காரா? கிடையாது. குடி, ஸ்மோக்கு, இல்லை ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்னா கூட நடித்த பெண்கள் ஆடை சரியாக இருக்கணுங்கிறத வந்து அவர் கவனத்தில் கொண்டிருக்காரா? தமிழ் தேசியம்ன்றது என்ன? இன்னைக்கு வந்து நான் ஒரு பெண்ணாகவே இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். எந்த இடத்துல போனாலும் செகண்டரி பர்சன் தான் நீங்கள். உங்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. எந்த இடத்துலையுமே கொடுக்கப்படுறது. அதாவது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு 20-30 வயது இருந்ததுன்னா இவங்க ஆண்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கான முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படும். பெண்ணுக்கு வந்து அந்த அறிவுசார் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. சரி, வயதாயிருச்சா, ஐயோ இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை. ஏன்னா நம்ம அனுபவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி இந்த சமூகமே வந்து பெண்களை புறக்கணிக்கிற சமூகமாக தான் இருக்குது. இதை நான் வந்து வெளிப்படையாகவே நான் சொல்லுவேன்.
ஒரு பெண்ணுக்கான சேலஞ்சஸ் என்னங்கிறத கூட இந்த சமூகம் வந்து பார்க்கறது கிடையாது. நான் நல்ல அம்மாவாக இருக்கணும், நான் நல்ல, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நிறைய ரோல்ஸ், ஒரு ஆணுக்கு எத்தனை ரோல்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை கொடுக்குறோம்? அதாவது ஒரு நார்மல் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையனா இருப்பான், அதுக்கப்புறம் வந்து இல்ல இளைஞனா மாறும், அந்த அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மென்னா மாறும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு அப்பாவை மாறும். இல்ல அந்த கமிட்மெண்ட் உள்ளதுன்னா கூட என்ன கமிட்மெண்ட்? என்ன மேம், சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறையை நம்ம க்ரோ பண்ணணும்ல. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்ன ஏழையாக வளர்த்துட்டாருன்னா என்னோட பிள்ளைங்க ஏழையா வளராமல் இருக்கிறதுக்கான ஒரு கொள்கை எனக்கு இருக்கும். ஒரு 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 வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கான்ட்ரிபியூஷன், வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல யார் இப்போ அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கா? மேம் ஃபினான்ஷியலி வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனில் 2 பேர் ஈக்குவலாக தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு 2 டிகேட்ஸ் பின்னாடி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலுமே அதுலேயுமே நிறையா கருத்துகள் இருக்கும். ஏன்னா அப்போ இருந்த நிறைய பிற்போக்குகள் தனமான கருத்துக்கள் மூலமாகவே பெண்கள் வெளியில் வேலைக்கு போகிறதுல அனுப்பாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைய நாட்கள் அப்படி கிடையாது. பெண்களும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, ஆண்களும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க. இதே மீடியாலே எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் அளவுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருக்காங்க. எண்ணிக்கையில் சொல்கிறேன், அந்த ஈக்குவல் அந்த மீன்ஸ் இல்லை, எண்ணிக்கையில் சொல்கிறேன். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்து சொல்கிறேன், எண்ணிக்கை இருக்காங்க ஆனால் ஈக்குவலாக இல்லை, ஈக்குவலாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆண்களுடைய மனதில் வந்து பெண்கள் வந்து இஸ் நாட் பிக், அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அதாவது என்னுடைய வயதில் நின்று நான் ஒரு சின்ன பையன் கூட வந்து இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற அந்த பார்வை வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய மீடியா இருக்கு பாருங்க, நம்மளுடைய மீடியா வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்டிலாம் கம்பீரமாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து பல விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க, இது இப்படி தான் நடக்கணும், இதுதான் சரியான வழி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் இந்த மீடியாவில் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே ஒரு போக பொருளாக, ஒரு சைட் கிக்காக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட் பார்வைக்குரிய ஒரு. அப்போது விஜய் அவர்கள் அவருடைய பங்கு என்ன பெண்ணியத்துக்கான? இப்போ பெரியாரை தூக்கி பேசினார்ல, பெரியாருடைய பாதை அப்படின்ட்டு, பெண்ணியத்தினுடைய பங்கு என்ன? பெரியார் பெண்ணியம் பேசினாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் தட் பர்சன். பட் ஆனால் பெண்ணியம்க்கு விஜயோட பங்கு என்ன? சரி, இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, எத்தனை பெண்கள் வந்து ஆளுமையான இடத்துல அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க? எத்தனை பெண்கள்? இன்னுமே அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்புமே வரல இல்லை மேம். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் தான் அறிவிப்புகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் கேட்குறது படங்கள்ல தான். படங்கள்ல விமென் சென்ட்ரிக்கா இல்லை விமென், அதாவது ஒரு படம் இதில் வந்து பெண்களை வந்து ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் அப்படின்றது ஒரு படம் சொல்லுங்க. பிகில் இருக்கு மேம், பிகில் அப்படிங்கிறவரோட பெண்களை அணியை வச்சு விமென்ஸில் ஜெயிப்பாரு. படமாக எடுத்துக்கிட்டா அது அவரோட கையில் கிடையாது மேம், அஸ் டைரக்டரோட ஸ்கிரிப்டாக சூஸிங் இருக்குல்ல. நீங்கள் தானே தேர்வு செய்கிறீங்க, இதுதான் வேணும். இப்போது என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அட்வர்டைஸிங்கில் வந்து நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். ஆனால் நான் எது ஒர்க் பண்ணுவேன்னு நான் தான் சூஸ் பண்ணுவேன். சில சமயம் பணம் நிறைய வரும், அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்த கதைகள்லாம் கூட இருக்குது. இப்போ இந்த எம்சாண்ட் இந்த பிஸ்னஸ் எல்லாம் கொண்டு வந்தால் கூட நான் பண்ண மாட்டேன். இயற்கை அழித்து வரும் செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு கூட நான் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம தேர்வு பண்ணுறோம் எது வேணும் எது வேண்டாம். ஏன்னா என்னுடைய தலைமுறை, நான் நேசிப்பது என்னை மட்டும் அல்ல, என்னுடைய குழந்தைங்க மட்டும் இல்லை, எனக்கு அடுத்த தலைமுறையை நேசிக்கிறேன், என்னுடைய இனத்தை நேசிக்கிறேன், என்னுடைய இடத்தை நேசிக்கிறேன், என்னுடைய அரசியலை நேசிக்கிறேன், என்னுடைய வரலாற்றை நேசிக்கிறேன். அப்போது இது வந்து இட் இஸ் விஜய் வந்து காங்கிரஸோட கை கோர்த்தவர் தானே, கை கோர்க்க போனவர் தானே, 2010 நடந்த விஷயம் தானே இது. அப்போ அன்னைக்கு கொள்கை வேற, இன்னைக்கு கொள்கை வேறையா? அதனால நான் ஒரு சந்தேக பார்வையை பார்க்க தான் செய்வேன், அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்று வந்து நாம் தமிழர் அது வளர்ந்த வளர்ச்சி வந்து என்ன சொல்றது, உண்மையாகவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரொம்ப சிரமமான ஒரு பிரசவம் மாதிரி தான் அது. இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ் தேசிய கட்சி ஒன்று தன்னுடைய சுயத்தில் வந்து நிற்கிது, சுயமாக வந்து நிற்கிது. அந்த இடத்த ஸ்பாட்லைட், நல்ல வேலை. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, மைக் சின்னம் வந்து அவர் காமிச்சாரு, அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துச்சுன்னு யாரும் இன்னும் கிளைம் பண்ணல மேம். அதெல்லாம் சொல்லிட்டாங்க மேம் ஆல்ரெடி. அப்படியா? ஆமா, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. விஜய் அவர்களோட பாட்டுனால தான் வந்து உங்களுக்கு ஓட்டு ஏறிடுச்சுலாம் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி நைட்ல இருந்தே கிளைம் ஆயிடுச்சு. நான் தான் வந்து கவனிக்கல. நீங்க அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க நேரம் ஒதுக்கலன்னு நினைக்கிறேன் மேம். நீங்க கொஞ்சம் ஹெல்தியான விஷயத்துக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. ஆமா, நான் கண்ட இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் பார்ப்பேன். நம்ம ஏன்னா அறிவு வளர்ப்பு தான் நம்மளுடைய என்ன சொல்றது ஏமா. ஆனா இல்ல, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சர்க்கிளில் வந்து அந்த அந்த பேச்சு கிடையாது, விஜயால தான் ஓட்டு ஏறிச்சுன்னு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது 1 கோடி உறுப்பினர்கள். அப்போ அவர் காட்டினது உண்மைன்னா நம்ம இன்னைக்கு 1 கோடி வாங்கியிருக்கணும்.
நம்ம பெர்சன்டேஜ் எப்பவுமே ஒரு growth இருக்கும் பாருங்க, அளவா ஒரு growth. ஆனா ஆக்சுவலி இந்த growthமே வந்து கம்மி தான். என்ன சொல்றதுன்னா 8% கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் வந்து கம்மி தான். இரட்டை இலக்குல எதிர்பார்த்தாங்க. ஆமா கம்மி தான். நான் ஒரு 12, 15 எதிர்பார்த்தேன் நான் ம், ம். ஆக்சுவலா. அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது வெல்லுவாங்க அப்படின்னு. சரி வெல்றது கூட எனக்கு பெருசு இல்லை. ஆனால் 12 இல்லை 15 என்னன்னா நாம் தமிழர்ல வந்து புதிய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர பழைய ஆட்கள் கிடையாது. பழைய ஆட்களும் உள்ள வந்தாங்க அப்படின்னு இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த 12 இல்லை 15 தொட்டிருப்போம், கண்டிப்பா தொட்டிருப்போம். அந்த ஒரு சிக்கல் வந்து நாம் தமிழர் யோசிக்கணும். போய் கூட்டணிக்கு போய் நீங்க கூப்பிடுறத விட என்னை கேட்டால் வந்து இருக்கிற ஆட்கள் அத்தனை பேர் வெளியேற்றப்பட்ட ஆட்கள், வெளியேறிய ஆட்கள் உள்ள வாங்க, மறுபடியும் இந்த 2026 இலக்கு வந்து வெற்றி பெறுவது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் போயிடுவாங்க. வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் தயாரா இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மனசு வலி இருக்கிறவங்க கூட வந்து இனத்துக்காக வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கேடர்ஸை தான், ஒரு கிளானை தான் வந்து நாம் தமிழர் உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் செதறி இருக்காங்க, குட்டி குட்டி இயக்கங்களாக இருக்காங்க. அதே நான் என்ன சொல்வேன்னா, அவர் அன்புமணி, இவர் திருமா, வேல்முருகன் இவங்கெல்லாம் கூட வந்து நம்மளோட கூட்டணியில் நிற்கலாம். நாம் தமிழர்ல வந்து புதிய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர பழைய ஆட்கள் கிடையாது. தோல்வியை பார்த்து அண்ணனும் டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ நாள் வெற்றிகள் இல்லாம பயணிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற சோர்வா கூட இருக்கலாம். விஜய் வந்துட்டா நான் விஜய் கூட்டு போடுவேன். வெற்றி அடைஞ்சதுன்னா அது அவங்க தான் கிளைம் பண்ணிப்பாங்க. தோல்வி அடைஞ்சதுன்னா அது நாம் தமிழருக்கு தான் வரும். விஜய்ங்கிறது வந்து ஒரு கூத்தாடி, என்னதான் இருந்தாலும் சினிமாக்காரன்.